வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு புதிய ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஜெப்ரானிக்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கருடைய மாடல் பார்த்தீங்கன்னா ஜெப் சவுண்ட்பீஸ் 50 அப்படிங்கிறாங்க. இதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. டீப் பாஸ் இருக்குதான், அதாவது இரண்டு ஸ்பீக்கருமே 57mm டிரைவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசைனில் நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்கிற மாதிரி ஹோல்டர் இருக்கான். ப்ளூடூத் 5.0 யூஎஸ்பி சப்போர்ட் இருக்குது, மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது, ஆக்சிலரி இன்புட் இருக்குது, எஃப்எம் ரேடியோவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸும் கொண்ட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத சேர்த்து பார்த்துருவோம். இதில் ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டையும் பேர் பண்ணி ஸ்டீரியோ டிடபிள்யூஎஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இரண்டு கலர் வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு, பிளாக் மற்றும் கிரீன். ஸோ நம்மக்கிட்ட இந்த பிளாக் கலர் பாக்ஸுக்குள்ள இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் சார்ஜிங் பண்றதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், யூசர் மேனுவல், ஆக்ஸ் கேபிள், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரக்கட் டிசைன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் எல்லாமே பின்னாடி இருக்கு. சார்ஜிங் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட், ஆக்ஸ் இன்புட், ஒரு யூஎஸ்பி போர்ட், அப்புறம் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கிறதுக்கான எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்லா விதமான பட்டன்ஸும் இருக்குது. ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், அப்புறம் மைனஸ் பட்டன், ப்ளஸ் பட்டன், வால்யூம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் ப்ளே பாஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு க்ரூவ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த க்ரூவில் மொபைல் ஃபோனை வச்சு ஒரு மொபைல் ஃபோன் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு ஐடியா இது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேலே வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோனை வச்சோம்னா படம் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஃபீச்சர். ஓகே, ஸோ இந்த ஜெப் ஃபீஸ் 50 நம்ம இப்போ ஆன் பண்ணி பேர் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஆன் பண்ணுறதுக்கு பின்புறத்தில் இருக்கிற இந்த பட்டனை எப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிடுது. ப்ளூடூத் மோட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை மாற்றுறதுக்கு இந்த எம் நீங்கள் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா வேறு மோடுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். வணக்கம் ஜி. வணக்கம். ஒரு ஸ்பீக்கர் டெஸ்ட். மைக் டெஸ்டிங் 1 2 3. நீங்க பேசுறது சூப்பரா கேக்குது. நான் பேசுறது எப்படி கேக்குது உங்களுக்கு? நீங்க பேசுறதும் பரவாயில்லமா, நல்லா தான் கேக்குது. கால் குவாலிட்டி ஓகே. கண்டிப்பாப்பா. this is Hyundai Elite i20. ஓகே, ஸோ எஃப்எம் ரேடியோ சூப்பராக ஒர்க் ஆகுது. அதை எஃப்எம் ரேடியோ சேனலை ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எஃப்எம் ரேடியோ சேனல்லாம் ஸ்கேன் ஆகி சேவ் ஆகிக்கும். ஸோ சேவ் ஆன சேனல் எல்லாமே இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு நீங்கள் மாறிக்கலாம். சவுண்டு குவாலிட்டி பொதுவாகவே எனக்கு இந்த ஸ்பீக்கரில் பிடிச்சிருக்கு. பேஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான டம்பிங் டீப் பேஸ் கிடையாது, ஒரு ஷாலோவான பேஸ் தான் இதில் இருக்குது. பட் இருந்தாலும் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. கால்ஸ் பேசுகிறப்பவும் சரி, மியூசிக் நீங்கள் கேட்குறப்பவும் சரி, வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய கிளாரிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பாக்ஸில் அவங்க போட்டிருக்க சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 hours அப்படின்னு சொல்கிறாங்க. 5 hours அப்படிங்கிறது ரொம்ப ஒரு லாங்கான சார்ஜிங் டைம் மாதிரி தெரியுது. இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 hours வரைக்கும் பேட்டரி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. 20 hours அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய டெஸ்ட்டில் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நான் அப்டேட் பண்ணி விடுறேன். இதில் வாட்டர் ப்ரூஃபிங் ரேட்டிங் இதெல்லாம் அவங்க கொடுக்கல. பட் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிசைன். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் சினாரியோவுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து கால்ஸ் பேசுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர் அமையும். ஸோ காலுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. கால்ஸ் பேசுகிற டைம் தவிர நீங்கள் இந்த ஸ்டாண்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மியூசிக் கேட்டுக்கலாம், இல்லாட்டி படம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த ஒரு ஸ்பீக்கர் பெர்ஃபெக்டாக செட் ஆகும். இதோட விலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபா தான். ஸோ 1500 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஜெப்ரானிக்ஸ்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.